நீங்க சொன்ன மாரி 1 வருஷத்துக்கு முன்னாலே ஒரு அலையன்ஸ வந்து அனௌன்ஸ் பண்றது வந்து ரொம்ப அன்யூசுவல் தான். அது வந்து ஒரு வழக்கமான நடைமுறை அல்ல. அது வந்து ஒரு வித்தியாசமான நடைமுறை. அதற்கு வந்து 2 காரணமா நான் பார்க்கிறேன். 1 முக்கிய காரணம் என்னவென்றால், திமுகவை எப்படியாவது தோற்கடித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற கட்டாயம், கட்டாயங்கிறத விட டெஸ்பிரேஷன். அது வந்து அதிமுகவுக்கு விட பாஜகவுக்கு இருக்குன்னு நான் பார்க்கிறேன். ஏன் சார் அப்படி என்னன்னா, சொல்றீங்க? பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இன்று திமுக அரசும், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் உருவெடுத்திருக்கிறார்கள். திமுக எம்பிஸ் வந்து பாராளுமன்றத்தில எல்லா இஷ்யூவும் ரெய்ஸ் பண்ணாலும் கூட, முதல்வர் அவர்களுடைய நடவடிக்கைகள் இருக்குதுல்ல, அதாவது பாஜக அல்லாத காங்கிரஸ் உட்பட அனைத்து மாநில முதல்வருக்குமான தலைவராக ஸ்டாலின் வந்து இப்போ வந்து உருவெடுத்து கொண்டிருக்கிறார். இப்போ இந்த டீலிமிட்டேஷன் இஷ்யூல காங்கிரஸ் கட்சி ஒரு கட்சியா முடிவெடுக்க முடியவில்லை என்றாலும், அவர்களுடைய 2 மாநில முதல்வர்களை தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய திரு ரேவந்த் ரெட்டி அவர்களையும், டி.கே. சிவகுமாரையும் அனுப்புறாங்க. அது இல்லாம அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து பகவந்த் மான் அனுப்புறாரு. சிபிஎம் லீடர் பினராயி விஜயன் வருகிறாரு. ஒரு தமிழ்நாடு முதலமைச்சர் அழைத்து 3 முதல்வர்கள், ஒரு துணை முதல்வர் வருவது, இன்னொன்று கிட்டத்தட்ட 14 கட்சிகளினுடைய பிரதிநிதிகள், இன்னொன்று ஒடிசாவினுடைய முன்னாள் முதலமைச்சர் காணொலி வாயிலாக பேசுவது, இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைப்பது, அதுவும் பாஜகவுக்கு எதிராக ஒன்றிணைப்பது என்பது இதுவரைக்கும் யாரும் பெரிய அளவில் வெற்றி பெற்றிடாத ஒரு இடம். அந்த இடத்த, அந்த ஒரு ஸ்பேஸை ஸ்டாலின் கேப்சர் பண்றாருங்கிறத பிஜேபியால டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல.